சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கி இருக்கீங்க. ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கீங்க. அந்த வரலாறு நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த அவை நிகழ்ச்சி எல்லாம் வந்து நீங்க லைவ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா சந்தேகப்படுற அளவுக்கு பாட்டு நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசல. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து இலவசமா கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறீங்கன்னு குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமா நீங்க கொடுக்குறீங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடி இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம்.